டிஸ்கஷன் அப்போ எப்படி நடக்கும்னா சார், வாசக்கிட்ட எல்லாம் நாங்கள் ஒரு 16 பேருக்கு மேலே அசிஸ்டன்ட் ஆகிட்டு ஃபுல்லாக உட்காந்துருப்போம். என்ன கதை பேசலான்னு மத்தியானத்துக்குள்ளே பேசி முடிப்போம். இந்த கதையை பேசலான்னு ஈவினிங் முடிச்சிடுவோம். 3வது நாளில் ஒரு பாதி கதை, 4வது நாளில் மீதி கதை முடிஞ்சு போயிடும். 1 வீக்குள்ளே முடிஞ்சு ஷெட்யூல் போட்டு ஷூட்டிங் பிளான் பண்ணிடுவோம் சார். இல்லைன்னா 5 வருஷத்தில் 20 படம் 26 படம்லாம் பண்ணவே முடியாது. எல்லா படமும் ஹிட் ஆகிடும். அவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணி வேலை செய்கிறதுல அப்படி ஒரு இது. இப்போ நம்ம சீன் சொல்லும் பொழுது பஞ்சு பஞ்சாக தானே நிறைய சொல்லுவோம். ஒரு சீன்னா 20 சீன் இப்படி சொல்லுவோம். அப்போ ஒரு நாள் ஒரு கதை சொன்னேன். கார்த்திக் படம் கமிட் ஆகுதியா, என்னையா கதை பண்ணலாம் அப்படின்னு பேசல. சார் இப்படி ஒன்று பண்ணலாம், மைசூர் மகாராஜாவுடைய ரியல் ஸ்டோரி இருக்கு, குழந்தை இல்லாத வீடு அடாப்ஷன் பண்ணா வந்தாங்கன்னு அப்படியே கேட்டாரு. இந்த கதை நல்லா இருக்கு அப்படின்னாரு. ஆமாம் சார் நல்லா இருக்கு. ஏன் எல்லா படத்துக்கும் கதையாக சொல்லிட்டு இருக்கு, அந்த கதையை நீயே டைரக்ட் பண்ணியான்ட்டாரு. சார் ஒன்று நிஜமாதையா, நீ முதல்ல ரெடி பண்ணு, இந்த கதையை ரெடி பண்ணி சொல்லி முதல்ல ஒரு கம்பெனியை பாரு. இப்படி ராமதுரை சார், ராமதுரை மேனேஜர், ஆமாம் இவனை எங்கேயாவது சொல்லி ஒரு உட்கார வைங்க அப்படின்னு சொல்லி அவர் தான் கிளப்பி விட்டார்.